ம். ம். ஆரிஜினேட்டிங், ஆரிஜினேட்டிங், ஆரிஜினேட்டிங். ஆ. ம். ம். ஓ! சொன்னாங்க. சூப்பர், சூப்பர். அதுக்கு எப்படி தனி ஒரு ஃபீல்டு மாரி இருந்ததா? ம். 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 ஓகே, ஓகே. சோ அந்த ஸ்கிரீன்ஸ் காமிச்சாங்களா உங்களுக்கு அந்த இதுல ட்ரெய்னிங்ல எந்த ஸ்கிரீன்ல போடுறாங்கன்ட்டு? சூப்பர் கண்ணா. வெரி குட். குட். அடுத்தது ஆயிஷா. ஆயிஷா கேக்குறதா? குட் ஈவினிங் ஆயிஷா. கேக்கலையா? ஓகே. செல்வா நீங்க சொல்லுங்க. நீங்க வரலையா மண்டே கிளாஸ்க்கு? ஓ! சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. அப்ப விட்டுருங்க. இல்லக்கா நான் பரவால்ல. நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஒரு ஒரு டாபிக் ஒருத்தருக்கு ஏற்கனவே அலைன். ஆ, EQ ஓடது. EOQ ஓடது. ட்ரை பண்றீங்களா? ம். குட், குட், குட். ம். 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 குட், குட். வெரி குட். சூப்பர் செல்வா. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இல்ல, இல்ல. தோ நீங்க இது சொல்றீங்கன்னு நெனச்சுட்டேன். ஃபார்முலே. ஆ.
குட். சூப்பர். சூப்பர் கண்ணா, வெரி குட். எக்ஸலண்ட். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் 2 இன்டூ ஆனுவல் டிமாண்ட் இன்டூ ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் டிவைட் பை கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் annum. ஓகேவா? ம். சூப்பர் செல். நாட் வெல் வா, என்னாச்சு? உடம்பு இல்லையாண்ணா? ஓ, சரி சரி, பார்த்து டேக் கேர். ஸ்ரேயா, உங்களுக்கு நீங்க அன்னைக்கு என்ன அலைனா நீங்க? சொல்லுங்க ஸ்ரேயா. ம். ம். சூப்பர், வெரி குட் ஸ்ரேயா, சூப்பரா சொன்னீங்க. எல்லாருமே சூப்பரா சொல்றீங்க. சௌந்தர்யா, நீங்க அன்னைக்கு அட்டன் பண்ணீங்களா சௌந்தர்யா கிளாஸ்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைல்ல? சௌந்தர்யா, உங்களுக்கு என்ன டாபிக் ஆச்சு? ஓகே, சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். வெரி குட் சௌந்தர்யா, வெரி குட். வஷிதா, உங்களுக்கு என்ன அலைன் பண்ணி? சொல்லுங்க வஷிதா. குட். சூப்பர், வெரி குட். விஜயலட்சுமி, உங்களுக்கு டாபிக் விஜயலட்சுமி? ம்.
சொல்லுங்க. ம். 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 எனக்கு அதுலேருந்து படிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. I don't want you to read. I want the crux. ம். ம். கரெக்ட். ம். கரெக்ட். வெரி குட். ம். வெரி குட் கண்ணா. ஃபார்முலா என்ன கண்ணா? பர் யூனிட். வெரி குட். சூப்பர். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸோ ஏதாவது சேலஞ்ச் இருந்து. ஓகே ஓகே. சௌந்தர்யா செல்வா விட்டுருங்க, மற்றவங்கள கேட்குறேன். ஹோம்ஒர்க்ல டவுட்ஸ் இருக்கு. என்ன doubt-ஆ? யார் இது? விஜயலட்சுமி, ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்கண்ணா. விஜயலட்சுமிக்கு மட்டும் தான் டவுட்டா? மற்ற எல்லாருக்கும் முடிச்சிட்டீங்களா? சரி, ஆயிஷா முடிச்சிட்டீங்களா ஹோம்ஒர்க்கு? ஓகே. அஸ்வினி, டவுட்ஸ் இருக்கு. ஓகே. மித்ரா. ஓகே. அப்புறம் வந்து வஷிதா, அக்ஷயா. அக்ஷயா ஜாயின் பண்ணலன்னா வஷிதா. எல்லா சம்ஸும் ஹோம்ஒர்க் ஓவர். சரி. விஜயலட்சுமிக்கு டவுட் இருக்கு. ஸ்ரேயா உங்களுக்கு கண்ணா? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 1 முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? 2 முடிச்சிட்டீங்களா? 2 ஓவர். 3 முடிச்சிட்டீங்களா? 3 முடிச்சிச்சு. முடிச்சிட்டீங்களா? ம். வரேன்.
12. இதுல என்ன டவுட் இருக்கு? யாருக்கா டவுட் இருக்கா? ஆ, சொல்லுங்க. ஸ்க்ரீன்ல டவுட் சொல்லுங்க. என்னது அது? வாட் இஸ் தட்? என்ன டவுட்? ம். Inventory carrying cost is estimated at 20 percentage of unit value. 600 எப்படி கண்டுபிடிச்சீங்க கண்ணா இதுல? அந்த பாயிண்ட் தான் டவுட்டா இருக்கா? ஓ. நிமிஷம். So 6 into 25. When each unit cost 1 and the ordinary cost is rupees 25. Inventory carrying cost is estimated at 20 percentage of unit value. So 10 current வந்து 0.20. Still possible. அஷிதா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க கண்ணா நீங்க? இது எப்படி ஒர்க்? ஒரு நிமிஷம். அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா நம்ம புக்ல இல்ல, இந்த ஃபார்முலா இங்க இருக்கான்னு புக்ல. ஒரே நிமிஷம் வரேன். சொல்லுங்க. விஜயலட்சுமி 9 o'clock மேல டவுட்ஸ் இருக்கிறவங்க நான் அப்புறம் கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இது ரெஃபர் பண்ணிட்டு கிளாரிஃபை. ம். 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 This into சரி இது பார்க்கலாம். நான் சொல்லித்தரேன் என்ன. நான் பார்க்குறேன் செல்வா இது. நான் ஒர்க்கிங் போட்டிருக்கேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். ம். தேங்க்ஸ் செல்வா. ஓகே, இப்போ வந்து 13th வேற என்ன டவுட்? 14th
13th டவுட், 14th டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே. 15th டவுட் இல்ல. ஓகே. இதே பேட்டர்ன் தான் அங்க பார்த்ததா? எனக்கு யாரோட வாய்ஸும் கேட்கல. எனக்கு தெரியலையே. இதே பேட்டர்ன் தாங்க. ஸோ 15th சம் யாராவது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி? சரி, 15 சம் டவுட் இல்லையா அப்போ எல்லாருக்கும்? போட்டிங்களா? இங்க 15th சம். ஓகே. சரி சரி. ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா. 16th சம் போட்டிங்களா? இல்லை நான் ஹோம்ஒர்க் கொடுக்கலையா? 16th டவுட் இருக்கா? சரி, கிளாரிஃபை பண்றேன். நான் நோட் பண்ணிக்கிறேன். 17th சம் போட சொன்னேனா? இல்ல. 18th போட்டிங்களா? 18th சம். ஓகே. 19th யாருக்கா டவுட் இருக்கா? 19th. ஓகே. 20th டவுட் இருக்கா? ஓகே. இந்த 3 சம்ம தவிர எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபைட். யாருக்கும் எதுவும் டவுட் இல்ல. கரெக்டா? ஓகே, ரைட். இதை நான் 9 o'clock போஸ்ட் 9 o'clock இல்ல நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா? இல்ல நான் ஒர்க்கிங் போட்டு அமுச்சு விடுறேன். நீங்க பாருங்க. சரியா? உங்களுக்கு புரியும். அப்படியும் புரியலன்னா நான் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஸோ யாரு இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையோ கொஞ்சம் நீங்களாம் ஸ்பீடப் பண்ணியே ஆகணும். சரியா? ஹோம்ஒர்க் டிலேஸ் பண்ணிக்காதீங்க. முடிச்சிருங்க. இந்த 3 சம் மட்டும் உங்களுக்கு போட்டு நான் அமுச்சு விடுறேன். அப்படியும் புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வென்டரி கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்னன்னு சொல்லிடுறேன். கான்செப்ட் ஃபிஃபோ லிஃபோன்ற 2 கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது 2 எடுத்துடுறேன். ஃபிஃபோ அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க ஆயிஷா? ஃபிஃபோ கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. FIFO stands for first in first out. LIFO stands for last in first out. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். எதுவும் முடிச்சிருக்கேன் நான் பில் ஆஃப் மூமெண்ட்ல. இதோட முடிச்சிருக்கேன். இது இது எடுத்துட்டு நான் அந்த சம் வைக்கிறேன். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்னா, எப்படி நான் ஸ்டாக்கை வந்து அழகாக மேனேஜ் பண்ணி ஜாஸ்தியாகவும் இல்லாமல் நீங்கள்லாம் சொன்ன மாதிரி ஜாஸ்தியாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். இது பண்ணுறது யாருன்னா ஸ்டோர்ஸ் இன்சார்ஜும் இதில் ஒரு லூப் முக்கியமான ஆள் வந்து இதில் இது அவர் தான் வந்து கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக வச்சுருக்க வேண்டிய ஆள் அவர் தான். எதுலேருந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும்னா தெஃப்ட் இருக்கக்கூடாது, ஃபயர் இருக்கக்கூடாது, பில்ஃப்ரேஜ் இருக்கக்கூடாது, மிஸ்அப்ராப்ரேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஹ், ஒரே ஒரு இடத்துல ஒரு ஸ்டோர் இருக்கும். ஒன் சென்ட்ரல் ஸ்டோர் இருக்கும். அந்த சென்ட்ரல் ஸ்டோர்லேருந்து குட்டி போல்ட்டுலேருந்து நட்டுலேருந்து பார்ட்லேருந்து ஒயர்லேருந்து எனி திங் அங்கேருந்து தான் வாங்கின்னு போவாங்க. அங்கேருந்து தான் திருப்பி
குடுக்குறதும் குடுப்பாங்க. ஏதாவது டிஃபெக்ட் அப்படின்னா. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, எனக்கு இப்ப சென்ட்ரல் ஸ்டோர் வந்து பெரிய ஃபெசிலிட்டில ஒரு இடத்துல தான் இருக்குன்னா, சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. அது 1 கிலோமீட்டருக்கு ஒரு கூட இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு திடீர்னு அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது, நீங்க ஃபெசிலிட்டி பெரிய பெரிய ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆம், ஏக்கர் கணக்குல இருக்கும். உள்ளேயே ஆனா மேனுஃபேக்சரிங் செட்டப்பும் வச்சிருப்பாங்க, செல்லிங் செட்டப்பும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரே ஒரு சென்ட்ரல் ஸ்டோர்ல மட்டும் மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க இங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது திடீர்னு கீழே விழலாம். இல்ல இவங்க சொல்லி லேட்டா அவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சென்ட்ரல் ஸ்டோர்ஸ்ன்றது வந்து மெஜாரிட்டி இப்போ எங்களோட சென்னை வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த ரோட்ல இருக்கிற மெயினான இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ஸ்டோர்ஸ் தான். ப்ரெடாமினண்ட்டான கன்சர்ன்ஸ்ல வந்து இந்த ப்ராக்டிஸ் தான் பண்றாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோர்ஸ்னா என்ன அர்த்தம்னா அங்கங்க வச்சிருக்கிறது. பெரிய இதுவா இருந்தாலும் ஒரு ஒரு அக்ராஸ் வந்து 4 இடத்துல வந்து வச்சுக்கிறது. Independent stores are situated in various departments. Handling of stores is undertaken by storekeeper in each department. இது decentralized. Central stores with sub stores and impress storesனா என்ன அர்த்தம்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃபேக்டரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் வேற வேற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கும். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் which are far from the central stores. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எக்கனாமிக்கலாக பண்ணுறதுக்கும் ஹேண்ட்லிங் சார்ஜஸும் மினிமம் லெவலாக பண்ணுறதுக்குனால ஃபேக்ட்ரிக்குள்ளேயே குட்டி 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 சப் ஸ்டோர்ஸாக வச்சுருப்பாங்க. ஆனால் சென்ட்ரலைஸ்டு அதாவது இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே மொத்த லாட்டை சென்ட்ரல் கிட்ட வச்சுட்டு தேவையானதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டோர் கீப்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் சென்ட்ரல் ஸ்டோர்ஸ் வித் சப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல். கோடிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்னா என்னன்னு காமிக்கிறேன். சி கோடிஃபிகேஷன் ஆஃப் எல்லாம் இப்படிதான் இருக்கும். இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னா 1 to 1000, அயன் ஓர்னா 1 to 10, அயன் பிக்னா 11 to 20, அயன் மெல்டர் 21 to 30, அயன் பிரைட் 31 to 40, அயன் ஸ்டீல் 41 to 50, அயன் ஷீட்டா 51 to 60. இந்த மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி பாட்டுக்கும் இப்போ இந்த மாதிரியும் இருக்கும். 0020 ரா மெட்டீரியல், 53 to 68 கெமிக்கல் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கோடிஃபிகேஷன்ஸ். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? செல்வா, சௌந்தர்யா யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி? இது எதுக்கு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சௌந்தர்யா? ஸ்டாக் அவைலபிலிட்டி செக்கிங். வெரி குட். வேற ஏதாவது ரீசன்? வெரி குட், வெரி குட். ரெண்டு பேரும் சொன்ன பாயிண்ட் பக்கா. இது பேசிக்கா அவைலபிலிட்டி, அப்புறம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா பண்றது, பேஸ் ஃப்ரம் ஃபோர்மென் டு மேனேஜ்மெண்ட். எனக்கு அயர்ன் அண்ட் ஸ்டீல்னா 09 அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக அந்த சீரீஸ் வந்து கரெக்டாக கனெக்டட் ஆகிடும். எனக்கு திடீர்னு அதோட டேஷ்போர்டில் போடணும் அப்படின்னா அந்த 09 அப்படின்னு அவங்க கோடிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்கனாக்கா அயன் ஸ்டீலுன்னு போட வேணாம், 09 மெட்டீரியல் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னாலே எல்லாருக்குமே அயன் ஸ்டீல் அப்படின்ற கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபோர்மேனுக்கு அது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இந்த அயன் ஸ்டீல்னு சொல்லாமல் நம்பர் வச்செல்லாம் சில பேர் பார்ப்பாங்க. ஃபோர்மேன் அந்த மாதிரி பேசிக்காக இருக்காங்களா ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி இன் டு த ப்ரொடக்ஷன், நம்பர் வச்சுலாம் சொல்லுவாங்கப்பா அது 2 சைஸ் இருக்கிறது இல்லைப்பா, 4 சைஸ் இருக்கிறது வாங்கி அப்போனா 2 சைஸ் இருக்கிறதுலாம் ரெண்டுன்றது தே இம்ப்ளை ஒன் திங், நாலுன்றது தே இம்ப்ளை ஒன் திங். நம்மளுக்கு தான் தேவை. அவங்க டெய்லி லைஃப்ல பார்த்துட்டே இருக்கிறதுனால 2 4 6 அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் லைவாக ஒரு இன்டர்னாக போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பேசுவாங்க, நம்மளுக்கு தான் புரியாது, நம்மளுக்கு தான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 100 கோடு இருக்கும், மெட்டீரியல்ஸ் 100 மெட்டீரியல்ஸ் இருக்கும் மினிமம் சொல்கிறேன். சின்ன சின்ன ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, சின்ன பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, பெரிய பெயிண்ட் இண்டஸ்ட்ரி,
ஸ்ரீபெரும்புதூர்ல 25 பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேவா? அந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சின்னது, மீடியம், லார்ஜ் ஸ்கேல் மாதிரி இருக்கு. சின்னவங்களே வந்து 100 செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. பெரியவங்களுக்கு வந்து 1000 1500 கோடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்ற இந்த கோடிஃபிகேஷன். Criteria for effective coding வந்து code should be simple, code should be unique, coding should be compact, concise and consistent, code should be sufficiently flexible to meet future demands. இதான் கோடிஃபிகேஷனோட முக்கியமான இது. ஸோ இதுல வந்து mild steel, tool steel, brass, bronze, copper, glass, timber, and then again within such broad classification into rounds, bars, strip, angles எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல கேட்பாங்க டூ ஸ்டெப்ஸ் இந்த இது மெட்டீரியலோட இதுக்கு என்னன்னு கேட்பாங்க. ஒன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று கோடிஃபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஷா இதுலேருந்து இது படிங்க ஐஷா. 3 இல்லக்கண்ணா அது 312 தான் என் புக்ல இருக்கு. உங்களது 3000 இருக்கா? ஓ உங்களது 3.12 இருக்கான்னு. ஓகே. இதுல 312 காமிக்குது, அதனால கேட்டேன். ஓகே. ம். தேங்க்யூடா. சூப்பர். ஸோ கோடிங்லேயே நிறைய டைப்ஸ் கோடிங் இருக்கு. ஆல்ஃபபெட்ஸ் ஏஏஏ, நியூமரிக்கல்ஸ் இந்த மாதிரி 300, டெசிமல் 3.10, பிளாக்னா ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் 1 to 1000 அந்த மாதிரி. காம்பினேஷன் ஸ்கீம்னா ஆல்ஃபபெட்டும் வச்சு நம்பர்ஸும் வச்சு டெசிமல் வச்சு அப்படி வரும். இது வந்து வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் கோடிங் ஆர் இன் ப்ராக்டிஸ். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியா? சோஃபார் தியரியில கூட இந்த கொஷின்ஸ் கேட்டதில்ல, பட் தென் உங்களுக்கு தெரியணும்ல எப்படி இருக்குன்றதுனால தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எது ஸ்பெசிஃபிக்கானா எம்சிக்யூல ஒன்று டெசிமல் இது கேட்டு கேட்பான், இல்லை இந்த பிளாக் ஸ்கீம் வரும் எம்சிக்யூல, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி, அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிஃபிகேஷன் படிங்க.
தேங்க்ஸ் கண்ணா. ப்ரொசீஜர் வந்து என்ன தெரியுமா? நீங்க இவங்க சௌந்தர்யா, செல்வா உங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈஸியா நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த இடத்துல தான் அந்த லொகேஷன் அப்படின்றதுக்கு வந்து ஈஸியா இந்த கிளாசிஃபை பண்ணா கிளாசிஃபிகேஷன் பண்றதுனால ஈஸியா இருக்கும். இன்னொன்னு ஆம், இந்த வள வள வளன்னு எழுதிட்டு இருக்கிறது பதிலா A1 ஐஎன் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஈஸியா புரிஞ்சிரும். ஒரு ஸ்டோர்ஸ் அக்கௌண்டிங்கை நான் மெக்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா கோடிஃபிகேஷன் ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். இன்னொன்று, இது டைம் சேவ் பண்ணும், மணியும் சேவ் பண்ணும். ஃபிசிக்கல் லொக்கேஷன்லேருந்து, மெட்டீரியல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து, ரெக்கார்டிங் ஆஃப் அதர் மெட்டீரியல்ஸ்லேருந்து இது வந்து ஐடென்டிஃபை 5S அப்படின்ற ஒரு கான்செப்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5S 5S நோ. 5S கான்செப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும் ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ திங்க் இட்ஸ் அ ஜாப்பனீஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். செரி, சைட்டன், செய்சு, சைகிட்சு, ஷிட்சுகின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் அழகா ஆர்கனைஸ் பண்றது, ப்ராப்பரா வச்சுக்கிறது, ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, அதை கரெக்டா ஃபாலோ பண்றது. இந்த 5 இயர்ஸ் கான்செப்டும் இப்போ நம்ம மெட்டீரியலுக்கு சொன்னாங்க, கரெக்டா அந்த அந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகிறது, கரெக்டா வந்து அதாவது ஃபிசிக்கல் லொகேஷன், அதாவது எந்த பொருளை அங்கேருந்து கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிஃபிகேஷன். அப்போ எப்போ முடியுமோ இந்த 5 இயர்ஸ் மெத்தடாலஜி என்னன்றது பார்த்துக்கோங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த கிளாசிஃபிகேஷன் கோடிஃபிகேஷனை 5 இயர்ஸ் மெத்தடாலஜி படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தே ஹவ் மேட் இட் மேண்டேட்ரி. ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் கோடிஃபிகேஷனாக பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் குவான்டிட்டி இஸ் டு பி ஃபிக்ஸ்டு. It is the storekeeper's responsibility to ensure that inventory of any material is maintained between the minimum level and maximum level. Okay. மேக்ஸிமம் லெவல்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் ஆஃப் மெட்டீரியல் தட் கேன் பி ஹெல்ட் இன் ஸ்டாக் அட் எனி டைம் பார்க்கறது வந்து மேக்ஸிமம் லெவலோடது. இதில் வந்து ஃபியூ கன்சிடரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக். அதோட ஃபார்முலா மினிமம் லெவல்னா இட் இண்டிகேட்ஸ் த லோவஸ்ட் ஆஃப் அன் ஐட்டம் விச் மஸ்ட் பி மெயின்டைன். மினிமமா இது மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்போ எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்கல்ல, அரிசி கண்டிப்பா எல்லார் வீட்லயும் துடைக்க கூடாது, மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி there will be few parts, few materials that has to be maintained at a minimum level. கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். so that ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப்பேஜ் ஆகிறது. அது மினிமம் லெவல். அண்ட் ஃபார்முலா ரீஆர்டர் லெவல்ன்றது என்னன்னா, ரீஆர்டரிங் லெவல்ன்றது வந்து இந்த ஒரு ஒரு இமீடியட்டா ஸ்டோர் கீப்பர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்லி அவர் வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராடக்ட் அதர் அந்த பார்ட்டை வந்து ஆர்டர் பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் ஸ்டோர் கீப்பர் பண்ணியே ஆகணும். அது ரீஆர்டர் லெவல். டேஞ்சர் லெவல்ன்றது எமர்ஜென்சி இஷ்யூஸ். அதாவது இட் இஸ் அ லெவல் அட் விச் நார்மல் இஷ்யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டாப்டு அண்ட் ஒன்லி எமர்ஜென்சி. சி எப்பவுமே நீங்க பார்த்துருக்கீங்களா, ஆர்கனைசேஷன்ஸ்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் தி நார்மல் ஃபண்ட்ஸ். அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் எனக்கு வந்து ஃபண்ட் இல்லாத போது கூட, இப்போ மழை டைம்ல இல்லை ஃப்ளட்டு ஃபெமைன் அந்த மாதிரி, இல்லை யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அந்த எமர்ஜென்சி ஃபண்டை பிரேக் பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நாட் லைக் அ நார்மல் இஷ்யூ, பட் இட் இஸ் பேசிக்லி எமர்ஜென்சி இஷ்யூ. அதுதான் வந்து டேஞ்சர் லெவல். ஸோ திஸ் ப்ராக்டிஸ் வந்து ஒன்ஸ் when the stock reaches this level, very urgent action for purchase is basically indicated. This is a level fixed usually below the minimum level. இது வந்து அந்த 4 லெவல்ஸோட ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார்முலே ஆல்ரெடி நீங்கள் வந்து சம்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, அதனால ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெட்டிவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம், ஏபிசி அனாலிசிஸ், வெட் அனாலிசிஸ், இந்த மூணுத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெர்பச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ட்ரோலிங் டிபார்ட்மெண்ட்டை நான் இன்னைக்கு வந்து 50 உள்ள வந்துருக்கு, 60 வெளில போயிருக்கு, 65 உள்ள வந்திருக்கு, 70 வெளில போயிருக்குன்ட்டு ஃபிசிக்கலாக கவுண்ட் பண்ணி
லைக் எப்படி சொல்றது, ரெசீட் இவ்வளோ இருக்கு, இஷ்யூ இவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வரது தான் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? வெரி ஹை லெவலாக நான் சொல்கிறேன் இது. அடுத்த சிஸ்டம் என்னன்னா ஏபிசி அனாலிசிஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா பாரட்டோ அனாலிசிஸ்ன்னு அர்த்தம். ஆம், ம், அக்ஷயா இருக்காங்களா கால்ல? இல்ல. மித்ரா, அக்ஷயா இருக்காங்களா? ஓகே. அக்ஷயா, ஏபிசி அனாலிசிஸ்னா என்னடா? இல்ல இல்ல, இன்னொன்னு ஒண்ணு கேக்குறேன். ஒரு கார்ல எது இம்பார்ட்டன்டான பார்ட்? பிரேக். அதை விட இம்பார்ட்டன்டான பார்ட் எது? செல்வா செல்வா, ஒரே நிமிஷம் இருங்க கண்ணா. அக்ஷயா சொல்லுங்க அக்ஷயா. அதை விட இம்பார்ட்டன்டான பார்ட் எது? செல்வா நீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரக்சரா? பேஸ் ஸ்ட்ரக்சர்னா புரியல. காருக்கு என்ன பேஸ் ஸ்ட்ரக்சர்? ஒரே ஒரு நிமிஷம் மித்ரா. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதா? ம், இல்ல, அதெல்லாம் விட ஒன்னு இம்பார்ட்டன்டா ஒன்னு இருக்கு. யார் கெஸ் பண்றீங்க? நீங்க சொன்னது கரெக்ட் செல்வா, ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் யார் சொன்னாங்க? இன்ஜின். கரெக்ட். யாரா? ஸ்ரேயா கரெக்ட். இன்ஜின் செல்வா. பேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். பட் இன்ஜின் தான் ப்ரொடாமினன்டான பார்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அவங்க வந்து இன்ஜினோட அவைலபிலிட்டி, எவ்வளோ இன்ஜின்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க, இன்ஜினோட அவைலபிலிட்டியே பார்த்துப்பாங்க. ஒரு எனக்கு 12 இன்ஜின் தான் இருக்குன்னா 12 கார் தான் அப்போ பண்ணிப்பாங்க. ஓகே. இன்ஜின் தான் ப்ரெடாமினன்டான பார்ட். ஏன்றது இன்ஜினை குடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட். பீன்றது நீங்க சொன்னது செல்வா, ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது. அப்புறம் அதோட ம், என்ன சொல்றது, ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த கிளாஸ் கவரேஜ் அதெல்லாம் பண்றது பி கேட்டகரி. சி கேட்டகரி வந்து குட்டி குட்டி போல்ட்டு, நட்டு, பாட்டு, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சி. ஓகேவா? ஸோ ஏபிசி அனாலிசிஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, see it basically talks about the one important factor that 80% of the effect comes from 20% of the causes அப்படின்றது பாரட்டோ பிரின்சிபலோட இது. அதோட இது அலைன் எப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்ஜின்ன்ற ஒரு பார்ட்டோட விலை எவ்வளோ இருக்கும்ல, பயங்கரமான விலையா இருக்கும்ல. அரௌண்ட் லேக்ஸ் கணக்கா இருக்கும். கரெக்டா? ஒரு நார்மல் இன்ஜினோட விலை, நார்மல்ல ஒரு இன்ஜினோட விலை. அதனால அது ஏட் கேட்டகரி. அது ஒரு ஐட்டம்னா கூட 10 லட்சம் ரூபாய் இருக்கும்ல. ஆனா இட் இம்ப்ளைஸ் ஏ கேட்டகரி. பின்றது அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது, ஃப்ரண்ட் பேக் கிரியேட் பண்றது. அதோட ஐட்டம் வந்து ப்ரெடாமினன்ட்லி ஒன்னை விட ஜாஸ்தியா இருக்கும்ல, மோர் தேன் ஒன் இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்ஜின் அளவுக்கு இருக்குமா, ஒரு இன்ஜினோட காஸ்ட்டுக்கு அளவுக்கு இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஒரு இன்ஜினோட காஸ்ட்டுக்கு அளவுக்கு பி கேட்டகரியில நம்ம சொல்றது கண்டிப்பா இருக்காது. அதனால அதோட வேல்யூ இதை விட கம்மியா இருக்கும். சி கேட்டகரி குட்டி குட்டி பாட்டு, போல்ட், நட்லாம் எல்லாமே தௌசண்ட்ஸ்குள்ள கூட இருக்கலாம். ஆனா அது ஆயிரக்கணக்கா நம்ம வாங்குவோம் இல்லையா, அதோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பனா ஏபிசி அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, the material stocked may be classified into number of categories according to this importance. The first category is called as group A, may consist of only a small percentage of the total items handled, but combined value may be a large portion of the stock value. Second category is namely group B items may be relatively less important but has having a higher significant importance than my third category. Third category consisting of group C items, sorry, all the items of stock may be included which are quite large in numbers but their value is not so high.
ஸோ ஏன்றது இன்ஜின், பின்றது அந்த ஸ்ட்ரக்சர், சின்றது வந்து குட்டி குட்டி பார்ட்ஸ். அப்பனா ஏ 75 ஐட்டம், பட் அதோட விலை எவ்வளோ? 70,000. 100ல சின்ன, அதாவது மொத்தமா வந்து 100 பாட்டுன்னா ஏயோடது வந்து 6 தான் இருக்கு, ஆனா அதோட விலை ஜாஸ்தி. அடுத்தது பியோட 100ல 30 இருக்கு, ஏவோட ஆனா கம்மி வேல்யூ தான் 20,000. சியோடது 100ல 64% கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறது, ஆனா வேல்யூ கம்மி. அப்பனா என்ன அர்த்தம்னா, எந்த வேல்யூ, எந்த பார்ட்டோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கோ அதோட இன்வென்ட்ரிய வந்து நம்ம ஜாஸ்தியா எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நடுவுலனா பி, அதுக்கு நடுவுல சி. இந்த மாதிரி இருக்கிற இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெக்கானிசம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபிசி அனாலிசிஸ். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஏபிசி, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 75, 375, 800. percentage of total வந்து 6, 30, 64. வேல்யூ, percentage of value item, average value கொடுத்துருக்காங்க. category A items represent 70% of the total investment. கரெக்டா? 70% எவ்வளோ பாருங்களேன், 6% ஆனா 70% அதோட வேல்யூ வருது. Maximum control must be exercised. Category B, secondary importance. Normal control procedures must be exercised. Comprising of 64% in quantity, but only 10% in value, need a simpler, less elaborate economic system of control. ஏபிசி அனாலிசிஸ் புரிஞ்சுதா? இருக்காது டவுட் இருக்கா? ஏபிசி அனாலிசிஸ் இப்போ ஒரு குட்டி தியரியா இருக்கு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ஒரு சாப்டரா இருக்கு. அதனால இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து சம்மும் வரலாம். சம் எப்படி வரும்னா, ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துட்டு எதுல இது ஏ, எதுல இது பி. இப்போ நான் ஒரு சினாரியோ சொன்னேன்ல, கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆனா அவங்களே கேஸ் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. நீங்க ஐடென்டிஃபை பண்ணும், இன்ஜின் ஏ, ஸ்ட்ரக்சர் பி, ஸ்மால் பார்ட்ஸ் வந்து சின்னு ஐடென்டிஃபை பண்ணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இருக்கா டவுட் இருக்கா? அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏ, டவுட் இல்ல, ஓகே. Advantages of ABC வந்து strict control of those items which represents a major portion of total stock. So A class items are ordered as and when need arises, so that the working capital can be utilized in the best possible way. What is mean by working capital? Correct. In order to meet by current liabilities, am I having sufficient amount of current assets in hand is called as working capital management. அது கரெக்டா நம்ம இந்த ஏபிசி அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, the working capital management வந்து எஃபெக்டிவா நடக்குது ஒரு ஆர்கனைசேஷன்ல சொல்றாங்க. With greater control over the inventory, savings and material cost will be realized. It helps in maintaining enough safety stock for C category of items. Scientific and selective control helps in the maintenance of high stock turnover ratio. Stock turnover ratio na any idea? Stock turnover ratio na என்ன தெரியுமா? எந்த கேஸ்ல ரீப்ளேஸ் பண்றதுன்ற சொல்றதை விட சொல்லுமா, எவ்வளோ அதாவது எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் how many time, how much of stock, how many times of stock, இல்ல ஸ்டாக்கோட குவாண்டிட்டி எவ்வளோ வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். how much of my stock is getting converted to how many times of sales, அதுதான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரேஷியோ அனாலிசிஸ்ல வரும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ரேஷியோ, எஃப்எம்ல ரேஷியோ அனாலிசிஸ்ல வரும் இது உங்களுக்கு. இது வந்து ஏபிசி அனாலிசிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை படிச்சே ஆகணும், ஓகேவா? கண்டிப்பா படிச்சிருங்க. வெட் அனாலிசிஸ்ன்றது இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. வெட்ன்றது வி, வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள். வைட்டல்ன்றது வந்து இதனால எனக்கு வந்து ஸ்டாக் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடும்ன்றது. இன்ஜின் இஸ் அ வைட்டல் பார்ட், சரியா? எசென்ஷியல்ன்றது டயர்ஸ் இஸ் அ எசென்ஷியல் ஐட்டம். வித்வுட் ஃபிக்ஸிங் த டயர்ஸ் அசம்பிளி cannot be completed. அதான் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. டிசைரபிள்ன்றது வந்து ஸ்ரேயா வைட்டல்ன்றது தான் நீங்க சொன்னது இன்ஜின். செல்வா சொன்ன ஸ்ட்ரக்சர் தான் இந்த டயர்ஸ் எசென்ஷியல். டிசைரபிள்ன்றது வந்து இப்போ வந்து சிடி பிளேயர், கார் நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு சிடி பிளேயர் வேணுமாண்ணா? வேண்டாம்ல.
அது டிசைரபிள் வேணும்னா அதாவது இது என்ன சொல்றதுன்னா நீட் டு நோ நைஸ் டு நோன்ற மாதிரி. நீட் டு நோன்றது வைட்டல் அண்ட் எசென்ஷியல், நைஸ் டு நோன்றது டிசைரபிள். வேணும்னா சிடி பிளேயர் போட்டுக்கலாம், பாட்டு கேட்டுட்டே போகலாம் ஜாலியா கார்ல. வேண்டாம்னா இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், அதனால கார் ஓடாதுன்னு இருக்காதுல்ல, அதுதான் டிசைரபிள். சரியா? ஸோ இதோட நான் இங்க முடிக்கிறேன். ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் FIFO பத்தி எடுத்துடுறேன். எல்லாரும் வந்து ரம்ஜான் லைக் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒவ்வொருத்தர் அக்கார்டிங்கா கொண்டாடுவாங்க. இப்போ லெட்ஸ் டேக், நான் வந்து ஒரு தீபாவளி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்றேன். தீபாவளி அன்னைக்கு நம்ம நார்மலா பட்டாசு எல்லாம் வாங்குவோம், கரெக்டா? பட்டாசு வாங்குவோம். நம்ம நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு நம்ம தான் வந்து பெரியவங்களா இருந்தானா அப்பாவும் அம்மா சொல்லுவாங்க குழந்தைங்க சின்னவங்களையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த பட்டாசு கவரை நம்ம கையில கொடுத்துருவாங்க. இது நார்மலா நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் பட்டாசு வந்து மிஞ்சு போயிடுமா? கரெக்டா? அந்த மாதிரி நடந்திருக்கா யார் ஃபேமிலியில? இந்த வருஷம் பட்டாசு ஃபுல்லா வெடிக்கல, கொஞ்சம் மிந்து போயிடுத்து, கார்த்திகைக்காக வச்சுக்கிறேன் அப்படின்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? சின்ன வயசுல நம்ம பண்ணிருக்கோம், பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்கும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை சுருட்டி பரன் மேல வச்சிருவோமா? கரெக்டா? சம்டைம்ஸ் அப்படியே ஏக்கமாவே பார்ப்போம், ஐயோ இவ்வளவு பட்டாசு வெடிக்கவே இல்லையன்ட்டு. கார்த்திகை வந்த அன்னைக்கு டப்ப டப்பன்னு எடுத்து வெடிச்சிருவோம் சின்ன வயசுல. 6th 7th அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சி, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் எப்படி நான் இதோட கனெக்ட் பண்றேன்னா, தீபாவளி அன்னைக்கு ஒரு செட் ஆஃப் பட்டாச பரன் மேல வச்சிடுறீங்க. யூ டேக் இட் ஆன் கார்த்திகை. அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு அப்பாக்கு வந்து திடீர்னு யாரோ தெரிஞ்சவங்க வந்து இது வந்து இப்போ சேட்டு பசங்க யாரோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு, ஃப்ரெஷ்ஷா வெடி யாரோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்பா வந்து அதை எடுத்துட்டு வர்றாரு வீட்டுக்கு, கார்த்திகை அன்னைக்கு எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அது ரொம்ப ஃப்ரெஷ் பீஸ், மேல பரன் மேல வச்சது விட ஃப்ரெஷ் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. யாரா இது பிறனா ஸ்ரேயா, நீங்க சொல்லுங்க ஸ்ரேயா. நீங்க அந்த கார்த்திகையில பரன் மேல வச்சதை வெடிப்பீங்களா, இல்ல அப்பா புதுசா வாங்கி வந்திருக்கிற லாட்டை வெடிப்பீங்களா? புதுசா வாங்கிட்டு வந்தது வெடிப்பீங்க, கரெக்டா? அப்பனா புதுசா வாங்கின்னு வந்ததை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்ல கண்ணா, அது அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் உள்ள வருது. சரியா? சப்ளையர்ல இருந்து வாங்கி உள்ள எடுத்து வச்சிட்டோம், ரெஜிஸ்டர் போட்டாரு, ஸ்டோர்ஸ் கீப்பர் ரெஜிஸ்டர் போட்டாரு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் வந்து ஃபாஸ்டா போய், சார் இந்த மெட்டீரியல் காணோம் சார், எங்கேயோ போயிடுச்சு, எங்கன்னு தெரியல, அந்த பாக்ஸே காணோம், எனக்கு டக்குன்னு கொடுங்க, ப்ரொடக்ஷன் வேணும்னு கேக்குறேன். இவர் என்ன பண்றாரு, ஸ்டோர் கீப்பர் என்ன பண்றாரு, அப்பதான் கரெக்டா வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு, ஒரு பார்ட் நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பார்ட் நம்பர் ஏ கோடவுன்குள்ள ஏற்கனவே இருக்கு. கட கட கடன்னு என்னது, ஐயோ எனக்கு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்த பார்ட் ஏ வந்து எடுத்து என் கையில கொடுத்து இந்தா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாருல. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் புதுசா வர பாட்டை ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குறாங்களோ, ஓகே டக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்களோ, அந்த மெத்தட் பேர் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கடைசியா வந்ததை நான் வெளியில அனுப்புறேன், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ ஸ்ரேயா சொன்னாங்களா இன்னைக்கு சூப்பரா நியூவா வந்திருக்கிற பாக்கெட் தான் மேம் வெடிப்பேன்னு சொல்றாங்களா, ஸ்ரேயா என்ன பண்றாங்க, ஷீ இஸ் அடாப்டிங் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஓகேவா? வேற யாராவது வேற யாராவது நம்ம குரூப்லயே, இல்ல இல்ல மேம் அந்த புதுசா இருக்கிறது நான் வெடிக்க மாட்டேன், பரன் மேல இருக்கிறது தான் நான் எடுத்து வெடிப்பேன், ஏன்னா வந்து அது வந்து நமுத்து போயிடக்கூடாது, இப்போ வந்ததை வந்து நான் அப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். அப்படின்னா என்ன அர்த்தம், சப்ளையர் கிட்டேன்னு வருது, நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. எது எது இல்ல இல்ல இல்ல, ஏற்கனவே யூஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் அதுதானே பேக் பண்ணி பரன் மேல வச்சிருக்கேன், அந்த கான்செப்ட்ல பாருங்க. பரன் மேல வச்சிருக்கிறது அதானே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானே இது ரெண்டாவது பாக்கெட்டா வருது இல்ல. இந்த கான்டெக்ட்ல தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அந்த கான்டெக்ட் கூட மாத்திக்கலாம். பட் நான் எந்த கான்டெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, முதல்ல முடிச்சு போட்டு மேல வச்சது, தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் வச்சது ஃபர்ஸ்ட் மேல வச்சது, ஃப்ரெஷ்ஷா வாங்கினது வந்து இப்ப கரண்டா இருக்கிறது அதுதான் லாஸ்டா வந்திருக்கிறது. ஸோ
இப்போ வந்து நான் அந்த பட்டாசை வந்து இப்போ இருக்கிறத கரண்ட்டாக எடுத்து வெடிக்கிறது மாதிரி நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த பாட்டு இல்லைன்னு கேட்கும்போது ஸ்டோர் கீப்பர் சப்ளையர் கிட்டேருந்து வந்திருக்கிற பாக்ஸை வச்சுட்டு உள்ள போய் பெண்டிங்கா இருக்கு பாத்தீங்களா, போன மாசத்தோட பேக்லாக் இருக்குல்ல, அதுல இருக்கிற பாட்டியோட டப்பாவை எடுத்துன்னு வந்து கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். நான் ஒரு சின்ன குட்டி சினாரியோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த கம்பெனில வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டோர்ஸ் லெஜர் வச்சிருக்காரு. ஏற்கனவே பழசா 100 யூனிட் 26 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு 26,000 அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ பாக்ஸ் ஸ்டோர் வச்சிருக்காரு. ஒரு டப்பா இருக்கு 1000 குவான்டிட்டிக்கு. 5ஆம் தேதி என்ன பண்றாரு, ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வருது 500 ரூபாய். இதுதான் அந்த ஃப்ரெஷ்ஷா வர பட்டாசுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டாசையும் எடுத்து வாங்கி வச்சுக்கிறாரு, அவர் 2 வச்சுக்கிறாரு. 7ஆம் தேதி என்ன பண்றாரு, நான் போய் கேக்குறேன் அந்த ஸ்டோர் கீப்பர் கிட்ட, அப்பா எனக்கு 750 யூனிட் வேணும்ப்பா, எனக்கு கொடுத்துருன்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க கண்ணா. 750 குவாண்டிட்டி 750 குவாண்டிட்டி வேணும் விஜயலட்சுமி. ஓகே, நான் வந்து ஓகேவா, நான் ரீசெண்டா வந்த பாக்ஸ் இருக்குல்ல, 5ஆம் தேதி வந்த பாக்ஸ், அதை எடுத்து ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறேன். ரிமைனிங் பத்தல, 750க்கு பத்தல, 500 தான் இருக்கு, ரிமைனிங் 250 வேணும்ன்றத பழைய பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். இது எந்த மெத்தட்? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆயிஷா நீங்க சொல்லுங்க ஆயிஷா. இதே சர்க்கம்ஸ்டான்ஸ் நான் இப்படி பண்றேன். 750 சொல்றாரா, நான் இந்த 750 இந்த டப்பால இருந்து எடுத்து கொடுக்குறேன். முதல்ல ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்குல்ல, பழசு டப்பால போய் எடுத்துக்கணும். இது என்ன மெத்தட் புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. இப்போ 12ஆம் தேதி சௌந்தர்யா, ஓகே, 1100 யூனிட் தேவைப்படுறது. ஓகேவா, 1100 யூனிட் தேவைப்படுறது. இப்போ நான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த பாக்ஸ் எடுப்பீங்களா, இந்த பாக்ஸ் எடுப்பீங்களா? சூப்பர், வெரி குட். செல்வா நீங்க சொல்லுங்க செல்வா. இந்த 1100க்கு நான் வந்து FIFO மெத்தட் தான் யூஸ் பண்றேன்னா எந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் எடுப்பேன்? ஆ குட். ரிமைனிங் எதுல இருந்து எடுப்பேன்? சூப்பர், வெரி குட். மித்ரா நீங்க வாங்க மித்ரா. சொல்லுங்கம்மா. வேற நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பாக்குறேன், நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறீங்க? 750 தான் சொல்லலாம், நீங்க ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கணும், இதை தான் லாஸ்ட்னு எடுத்துக்கணும். ஒரே பெர்ஸ்பெக்டிவ், இந்த பெர்ஸ்பெக்டிவ் தானே கேக்குறீங்க? இது ஒரே பெர்ஸ்பெக்டிவ் தான், சம் பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான். சினாரியோவும் இது இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பழசு இப்படி எடுத்துக்கோங்க, வேணா ஓல்டு நியூன்னு எடுத்துக்கோங்க. ஃபிஃபோ மெத்தட்னா ஓல்டு எடுத்துக்கணும் கண்ணா, லிஃபோ மெத்தட்னா நியூவா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங்கே இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபிஃபோ மெத்தடோட கான்செப்டும் லிஃபோ மெத்தடோட கான்செப்டும் இப்படி தான் தே ஹவ் கம் அப். இது ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் எப்பவுமே இப்போ என்ன சொல்லுவாங்க, அரிசி அம்மா வந்து மாச கடைசியில இருக்குன்னா மாச கடைசியோட அரிசியை கிளியர் அவுட் பண்ணிட்டு தான் அம்மா கரண்டா இருக்கிறது எடுத்துப்பாங்க நம்ம வீட்ல எல்லாம். அது ஃபிஃபோ மெத்தட், கரெக்டா? ஹோட்டல்ல என்ன பண்ணுவான், பழைய அரிசி இருந்ததுன்னா
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சொல்றேன். பழைய அரிசின்னா பழைய அரிசி எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க. அப்படியே எடுத்து வேற ஏதாவது கடைக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாசம் எடுக்கிற ஃப்ரெஷ்ஷான அரிசியை தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்படியே பழைய அரிசி கொஞ்சமா மின்னா கூட புது அரிசியில கலந்து சமைப்பாங்களே தவிர தே won't டேக் த பழைய அரிசி. யாரு? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் லாஸ்ட். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வில் ஆல்வேஸ் கோ ஃபார் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அவர் பீப்புள், ஹோம்லி பீப்புள் வில் கோ ஒன்லி ஃபார் ஃபிஃபோ மெத்தட். புரியுதா செல்வா? இந்த பர்ஸ்பெக்டிவ் தான் செல்வா. ஓகே. மித்ரா நீங்க வாங்க மித்ரா. 17ஆம் தேதி 17th 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றாங்க கண்ணா. ஓகே. இப்ப ஃபிஃபோ மெத்தட்ல இருந்தா எந்த இதுல இருந்து நீங்க எடுத்துப்பீங்க? இந்த மூணு இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த மூணுத்துல இருந்து என்ன எடுத்துப்பீங்க? அதுல இருந்து எடுத்துப்பீங்க. கரெக்ட்டா? ஓகே. 26 சூப்பர். ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க ஸ்ரேயா. இதே 500 லிஃபோ மெத்தட்னா இதுல இருந்து எடுத்துப்பீங்க? 500 into 25 கரெக்ட்டா? குட். அக்ஷயா விஜயலட்சுமி கேட்டேனா? ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டேன். அக்ஷயா நீங்க சொல்லுங்க கண்ணா. 400 எந்த மெத்தட்ல இருந்து எடுத்துப்பீங்க? சாரி சாரி எந்த மெத்தட்ல 400 ஃபிஃபோ மெத்தட்னா எதுல இருந்து எடுத்துப்பீங்க? இதுல இருந்தா 750 400 1000? ஃபிஃபோ மெத்தட். குட் வெரி குட். ஆயிஷா நீங்க சொல்லுங்க கண்ணா. 29th 1500. இந்த 4 லாட் இருக்கு கண்ணா. 1 2 3 4. ஃபிஃபோ மெத்தட்னா எதுல இருந்து எடுத்துப்பீங்க? 750ல இருந்து. அஸ்வினி நீங்க சொல்லுங்க. லிஃபோ மெத்தட்னா 1500 எங்க இருந்து எடுத்துப்பீங்க? 26. ஓகே. வர்ஷிதா நீங்க சொல்லுங்க வர்ஷிதா. இப்ப திடீர்னு இந்த கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆமா. இது ஜெனரல் கொஸ்டின் வர்ஷிதா, யோசி சொல்லுங்க. ஸ்டோர்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க கண்ணா. ஹலோ வர்ஷிதா. ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கூட்ஸ் வந்து சப்ளையருக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த 1000 இது வந்து பேலன்ஸ் இருக்குல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த ரெசீட்ல வருமா இஷ்யூல வருமா? ரெசீட்னா அடிஷன்ஸ் செல்லம், இஷ்யூனா டிடக்ஷன்ஸ். நம்ம வந்து சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்றோம். இஷ்யூல காமிப்போம். அது வந்து தனியா நோட்ல காமிப்போம். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து 7 issued 750 ஓகேவா? 750 இஷ்யூ பண்ணிருக்காங்க. 1000 இருக்கு 500 இருக்கு. எந்த இடத்துல இருந்து எடுப்போம் ஃபிஃபோ மெத்தட்னா? 1000. எல்லாரையும் கேட்டுட்டேனா? யாராவது விட்டு போயிடுச்சா? அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் வச்சு 14 மார்க்ஸ்ல ஒரு சம் வரும் உங்களுக்கு. இந்த சம் நம்ம நாளைக்கு போட போறோம். சரியா? கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்து அதாவது ஏபிசி அனாலிசிஸ் அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லாரையும் கேட்பான். ஏபிசி அனாலிசிஸ் FIFO மெத்தட் லிஃபோ மெத்தட் அடுத்த கிளாஸ்ல போட ஆரம்பிச்சு. டீடைல் காஸ்டிங் will be completed in next class. Okay. Thank you அக்ஷயா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, வஷிதா, சௌந்தர்யா, செல்வா, விஜயலட்சுமி, ஸ்ரேயா. Thank you. Thank you கண்ணா. ஆ ஆ